நம்ம பேரண்ட்ஸ்க்கு வந்துட்டு நரைச்ச முடி இருக்குன்னா நமக்கு நரைச்ச முடி வருமா? இட்ஸ் a very difficult question to answer. It depends on multiple factors இல்லையா? பட் இப்போ நம்ம பேரண்ட்ஸுக்கு மூட்டு தேய்மானம் இருக்குன்னா நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆமாம், கொஞ்சம் அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் உண்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க உட்காந்து என்சா கரகரன்னு சவுண்டு கேட்குது, அட்லீஸ்ட் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் நாளில் பண்ண முடியாமல் போய்டும். கீழே உட்கார முடியல டாக்டர், இப்போல்லாம் என்னால் மாடிப்படி ஏற முடியல டாக்டர். ஸோ இதெல்லாம் வெரி காமன் சிம்டம்ஸ் ஆஃப் knee arthritis. ஆல் எவ்ரிபடி இஸ் சிட்டிங் 8 hours 9 hours a day. ஸோ உட்காந்துட்டு இருக்கிறப்போ இன்பிட்வீன் பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது எங்களோட காமன் ரெக்கமெண்டேஷன். இன்பிட்வீன் நீங்கள் மசில் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணணும். ஸோ கண்டினியூஸாக உட்காராமல் ஆன் அண்ட் ஆஃப் நீங்கள் பண்ணோம். பட் அவுட் சைட் த ஆஃபீஸ், யூஆர் அவுட் சைட் யுவர் ஒர்க், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் அட்வைசரி. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வெயிட் மெயின்டைன் பண்ணுங்கள். மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அருண் கண்ணன் அவர்கள். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் டாக்டர். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் டாக்டர். தேங்க்யூ டாக்டர். இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்கு எங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு. பட் என்னோட முதல் கேள்வியே வந்துட்டு இந்த மூட்டு தேய்மானம் அப்படின்ட்டு இருக்குல்ல, அது வயதானவங்களுக்கு அதிகமா இருக்கு. ஸோ அவங்க எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துக்கணும்? ஸோ மூட்டு தேய்மானம்ங்கிறது ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ங்க. நீங்கள் கரெக்டாக சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நான் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்கிறதுன்னா முடி நரைக்கிற மாதிரி ப்ராப்ளம் தான் அப்படின்னு தான். சில பேருக்கு கொஞ்சம் சீக்கிரம் வரும், கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் லேட்டாக வரும். பட் காமனாக பார்த்தோம்னா 50 and 60 அண்ட் அந்த ஏஜ் குரூப் தாண்டினவங்களுக்கு தான் காமனாக காணப்படுது. ஸோ இட் இஸ் நாட் லைக் ஒரு மேஜர் டிசீஸ்னு எடுத்துக்க முடியாது, பட் இட் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் ஏஜிங். ஸோ இவங்களில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி அகேன் ஏஜிங் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஸ்லோவாக தான் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி மூட்டு தேய்மானம் இட் டசன்ட் வர்சன் ஓவர் வீக்ஸ் டேஸ் அந்த மாதிரி கிடையாது. இட் இஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் மந்த்ஸ் to years. கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஜாஸ்தி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஜாஸ்தி ஆகும்போது வி கிளாசிஃபை ஸ்டேஜஸ், அர்லி ஸ்டேஜ், மீடியம் ஸ்டேஜ், லேட் ஸ்டேஜ் அப்படின்னு. ஸோ அர்லி ஸ்டேஜ் அண்ட் மீடியம் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலி அதை வந்துட்டு பெயினை எப்படி குறைவாக வச்சுக்கிறது, ப்ளஸ் அது எப்படி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுறது அப்படிங்கிறத நோக்கி தான் ட்ரீட்மெண்ட்ஸ். ஸோ அர்லி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் சர்ஜிக்கல், சர்ஜரி இல்லாத ட்ரீட்மெண்ட்ஸ் தான் பெரும்பாலும் வரும். இதில் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணுறது வெயிட் அதிகமாக இருந்தால் வெயிட் ரிடக்ஷன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவை நடக்கிறோம் அப்படின்னா வித் எவ்ரி ஸ்டெப் வி புட் தட் மச் மோர் வெயிட் ஆன் த knee. நம்ம 5 kilos ஜாஸ்தியாக இருக்கிறோம்னா வித் எவ்ரி ஸ்டெப் தெர் இஸ் 5 kilos மோர் ஆன் த knee. ஸோ அதிகமாக வெயிட் இருக்கிறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு டூ இஸ் வெயிட் ரிடக்ஷன். ரெண்டாவது வந்துட்டு ஆக்டிவிட்டீஸ் மாடிஃபை பண்ண சொல்லுவோம். சில ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு முட்டி மேலே ஜாஸ்தியாக ஸ்ட்ரெயின் போடும். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கீழே உட்காந்து எந்திரிக்கிறது, மாடிப்படி ஏறுறது, இது இன்னும் கொஞ்சம் மோர் ஸ்ட்ரெயின்ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ஆன் த knee தேன் வாக்கிங். ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸை கர்டைல் பண்ணுறதுக்கு சொல்லுவோம். அதுக்கப்புறம் எக்ஸசைசஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ், இதெல்லாம் தான் இனிஷியல் ட்ரீட்மெண்ட்ஸ். லேட் ஸ்டேஜஸில் போயிட்டாங்க, முட்டி ஃபுல்லாகவே தேஞ்சிருச்சு, அதில் இருக்கிற ஜவ்வு ஃபுல்லாகவே தேஞ்சு போயிடுச்சு, அவங்களால ஒரு 5-10 minutes or 10-15 minutes நடந்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வலி வந்துடுது அப்படிங்கிற ஸ்டேஜஸில் ஜென்ரலி சர்ஜரிஸ் ஆர் ரிக்வயர்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் இந்த knee replacement அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூட்டு தேய்மானம் அப்படின்றது வயதானவங்களுக்கு மட்டும் வரக்கூடிய ஒரு நோயா, இல்லை இளம் வயதில் இருக்கிறவங்களுக்கும் வருமா? ஸோ இப்போ நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அர்லி ஆன்செட், நம்ம எப்படி சுகர் வந்துட்டு அர்லி ஆன்செட் டயபெட்டிஸ் நம்ம ஊரில் காமன் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இந்த ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆர் தேய்மானமும் கொஞ்சம் அர்லி ஆன்செட் இருக்கு. 35-40 இயர்ஸில் சில பேருக்கு பார்க்கலாம். பட் பெரும்பாலும் பார்த்தோன்னா 50 and 60 தாண்டவங்களுக்கு தான் இது ஏஜ் ரிலேட்டட் தேய்மானம் வர்றது. இன்னொரு குரூப் ஆஃப் இந்த தேய்மானம் இருக்குது, செகண்டரி டு சம்திங் எல்ஸ். செகண்டரி டு சம்திங் எல்ஸ்னு சொல்லும்போது ஜென்ரலாக இன்ஜுரிஸ், அதாவது அடிபட்டு அந்த ஜவ்வில் டேமேஜ் ஏற்பட்டுருந்துச்சு அப்படின்னா அதனால தேய்மானம் வரலாம். ஸோ அது பேர் செகண்டரி ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேறு காரணம்னால வர்றதுக்கு பேர் செகண்டரி அப்படிங்கிறது. ஸோ சில பேருக்கு இன்ஃபெக்ஷன், அதாவது முட்டியில் இன்ஃபெக்ஷன் ஜவ்வு டேமேஜ் ஆகிருக்கலாம். சில பேருக்கு இந்த முடக்குவாதம் ஆர் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இதெல்லாம் பார்த்தோம்னா யங்கர் ஏஜ்லேயே பார்க்க முடியும். ஸோ 30-40 இதில் வந்துட்டு நிறைய பேர், இன்ஃபேக்ட் முடக்குவாதம்லாம் நிறைய பேர் நாங்கள் பார்க்குறவங்க ரொம்ப யங்காக இருப்பாங்க. 20-25 இயர்ஸில் வந்துட்டு முடக்குவாதத்தில் முட்டி ஃபுல்லாக டேமேஜ் ஆகி வர்றவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பட் ஓவரால் இப்போ மூட்டு தேய்மானத்துலன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% வில் பி அபவ் 50-55 தான் இருப்பாங்க. ஒரு 5-10% ஆஃப் பீப்புள் வில் பி யங்கர். இந்த தேய்மானம் நடக்கிறதுக்கு அந்த மூட்டுக்கு தேவையான ஒரு சத்து, ஊட்டச்சத்து இல்லாததுனால வருதா? ஏஜிங் ப்ராப்ளம் தான். ஏஜிங் ப்ராப்ளமில் பார்த்தோம் அப்படின்னா லைக் நம்ம பர்ஃபெக்டாக உணவு எடுத்துட்டாலும் நம்ம ஏஜ் ஆக தான் செய்யும். ஸோ நம்ம அதை நிறுத்திடலாம் அப்படின்றது ஐ திங்க் தட் இஸ் ஃபைட்டிங் அகெயின்ஸ்ட் ஏஜிங். அது ஒரு டிஃப்ரெண்ட் கண்ணோட்டம். பட் தெர் ஆர் சர்டன் டயட்ஸ் தட் ப்ரொடெக்ட்.
certain activities that protect. ஸோ அதெல்லாம் நம்ம ரெகுலராக ஹெல்த்தி லைஃப் மெயின்டைன் பண்ணுறோன்றா நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறையும். பட் நிறுத்திட முடியும், நம்ம அதை வந்துட்டு ஏஜ் ஆகாமல் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது சொல்லுவாங்கல்ல டாக்டர், கால்சியம் சாப்பிட்டா போன் எல்லாம் செம ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படி சொல்லுவாங்கல்ல. ஸோ நான் எவ்ரிடே பால் குடிச்சேன்னா எனக்கு 60 வயசில் மூட்டு வலி வராமல் இருக்குமா? ஸோ மூட்டு தேய்மானத்துக்கு முக்கியமான என்னென்னா, இட் இஸ் நாட் அ ப்ரைமரி போன் ப்ராப்ளம் கிடையாது. போனுக்கு மேலே இருக்கிற ஜவ்வு ஆர் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ போனுக்கு மேலே ஒரு சாஃப்ட் அண்ட் ஷைனி மெட்டீரியல் கவரிங் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சிக்கன் போன்ஸ் ஏதாவது பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதோட எண்டில் பார்த்தீங்கன்னா வழுவழுன்னு இருக்கும், ஷைனியாக இருக்கும். அதுக்கு பேர் கார்டிலேஜ். ஸோ அதுதான் வந்துட்டு மூட்டு தேய்மானத்தில் தேயிற டிஷ்யூ. ஸோ இந்த டிஷ்யூ நல்லா இருந்தால் தான் ஃப்ரிக்ஷன் இல்லாமல் மூவ்மெண்ட் நடக்க முடியும் முட்டியில். ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக தேய்றது தான் மூட்டு தேய்மானத்தில் நடக்கக்கூடிய ஒரு ப்ரைமரி ப்ராப்ளம். இந்த ஜவ்வு ஃபுல்லாக தேஞ்சதுக்கு அப்புறம் தான் அது கீழே இருக்கிற போன் அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ கால்சியம் எடுத்தால் மூட்டு தேய்மானத்தை அவாய்ட் பண்ணிடலாங்கிறது கண்டிப்பாக அது கரெக்ட் கிடையாது. பட் அட் த சேம் டைம் ஜென்ரலாக ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்க்கு நாங்கள் எங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10 பேஷண்ட் பார்க்குறேன்னா அதில் 7 பேர் இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையோடு தான் வருவாங்க. எல்லாருக்கும் காமன் கொஸ்டின் என்ன டயட் எடுத்தால் வந்துட்டு இதை அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி எதுவும் மேஜிக் டயட் கிடையாது. பட் இன் ஜென்ரல் ஹெல்த்தி டயட் எடுக்கிறோம் அப்படின்னா இது ஒரு ஏஜிங் ரிலேட்டட் ப்ராசஸை வந்துட்டு we can slow it down. ஹெல்த்தி டயட்னு நம்ம சொல்கிறப்போ ஒரு ஃபேஷன் ஆர் ஃபேடில் வந்துட்டு கார்போஹைட்ரேட் எடுக்க மாட்டோம், ஃபுல் ப்ரோட்டீன் டயட் எடுக்கிறோம் ஆர் ஃபுல் ஃபேட் டயட் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க. எதுவுமே அது அளவுக்கு அதிகமாக எடுத்தால் வெரி ஹை ப்ரோட்டீன் டயட் இஸ் ஆல்சோ நாட் தட் கிரேட், வெரி ஹை ஃபேட் டயட் இஸ் ஆல்சோ நாட் குட், கார்போஹைட்ரேட் டயட் இஸ் அஃப்கோர்ஸ் நாட் குட். அது இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு பேலன்ஸ்ட் டயட் வேணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முதல் குறிக்கோளாக இருக்கணும். ஸோ ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷியஸ் டயட் இருக்கணும். அது இருந்துச்சுன்னா நம்ம ஓரளவுக்கு இந்த மூட்டு தேய்மானத்தை தள்ளி போடலாம், ஆர் நமக்கு வரக்கூடிய பாசிபிலிட்டியை லோவர் ஆக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ பேலன்ஸ் டயட்னு சொல்கிறப்ப மோஸ்ட் ஆஃப் த ஸ்டடீஸில் என்ன பார்த்துருக்காங்கன்னா மெடிட்ரேனியன் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. மெடிட்ரேனியன் டயட்டில் பார்த்தீங்கன்னா ஹோல் கிரெயின்ஸ் யூஸ் பண்ணணும், ரிஃபைன்ட் கிரெயின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு காமன் கான்செப்ட். நிறைய பிளான்ட் பேஸ்ட், அதாவது வந்துட்டு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அப்படியே எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. தேர்ட் வந்துட்டு போல்ட்ரி, அதாவது சிக்கன் வந்துட்டு மாடரேட் குவான்டிட்டிஸில் விச் இஸ் குட். ஃபிஷ் இஸ் அகெயின் குட். ரெட் மீட் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்வாங்க. அதே மாதிரி ஆயில் ஃபார் குக்கிங் மெடிட்ரேனியன் டயட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரிலி ஆலிவ் ஆயில் இன்ஸ்டெட் ஆஃப் அதர் ஆயில்ஸ். இது வந்துட்டு ஹைலி இந்த பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்கிற ஆயில். ஸோ இதெல்லாம் கொண்டு வந்தது ஒரு மெடிட்ரேனியன் டயட் விச் இஸ் ஜென்ரலி கன்சிடர்ட் ஹெல்தி. மேக்ஸிமம் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் டேட்டா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெடிட்ரேனியன் டயட்டுக்கும் மூட்டு தேய்மானத்துக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நல்ல டேட்டா இருக்குது. இது தவிர சப்ளிமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளி ஃபேட்டி ஃபிஷ்ஷில் இருக்கிற அந்த ஆயில், ஃபிஷ் ஆயில் சொல்லுவாங்க, ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட்ஸ், அதுக்கு வந்துட்டு மூட்டு தேய்மானத்தில் கொஞ்சம் ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. பட் நம்ம டெய்லி நிறைய ஃபிஷ் ஆயில் எடுத்தால் மூட்டு தேய்மானம் வராமல் இருக்குமா? அந்த மாதிரி கிடையாது. அளவாக எடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிறது தான் சயின்டிஃபிக் டேட்டா இருக்கிறதுக்கு. இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் டாக்டர், லைக் 25 வயசுலேயே வந்து நிறைய பேருக்கு முடக்குவாதம், மூட்டு தேய்மானம் அப்படிங்கிற விஷயங்களே வருது. அது எதனால் வருதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முடக்குவாதம்ங்கிறது ஒரு ருமட்டாய்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ ஆட்டோ இம்யூன் அப்படின்றப்போ நம்மளோட செல்கள் ஒரு நம்மளோட டிஷ்யூஸ் அகேன்ஸ்டே நம்மளோட பாடியோட இம்யூனிட்டி ஆக்ட் பண்ணுறது தான் முடக்குவாதம். ஸோ அது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இதுக்கு ப்ரிடாமினன்ட்லி நிறையா ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் உண்டு. ஸோ இட் இஸ் நாட் பியூர்லி என்வைரன்மெண்டல், தெர் ஆர் ஜெனட்டிக் காசஸ். அதனால முடக்குவாதம் வரும். ஸோ அது வந்துட்டு சேஞ்ச் ஆகிறதா அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறது கஷ்டம். பட் அகெயின் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் ஆர் ஆல்சோ கான்ட்ரிபியூட்ரி. இப்போ ஒரு சில வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தது அப்படின்னா ருமட்டாய்டை இன்க்ரீஸ் பண்ணும். ருமட்டாய்டு அவங்களுக்கு ஒரு இன்னேட் டெண்டன்சி இருக்கும் ஜெனட்டிக்ஸ்னால, அவங்களுக்கு வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு சில டைம் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் ருமட்டாய்டு வெளியில் வரும் அப்படின்றதுக்கு இருக்குது. அதே மாதிரி வெரி சர்ப்ரைசிங்லி நம்ம பற்கள் டூத்தோட ஹைஜீன் நல்லா இல்லைன்னா தென் ருமட்டாய்டு அதிகமாக வருதுங்கிறதுக்கு நல்ல எவிடன்ஸ் இருக்குது. மற்றதெல்லாம் அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ், ஸ்மோக்கிங், டொபாக்கோ சூவிங், இதெல்லாம் அக்ரவேட்டிங் ஃபேக்டர்ஸ். ஸோ வெதர் இப்போ சமீபமாக ஜாஸ்தியாகிடுச்சா அப்படிங்கிறதுக்கு பார்க்கும்போது மோஸ்ட்லி டயட் பேஸ்டு வந்துட்டு ஒரு தியரி இருக்குது, பட் இட் இஸ் நாட் வெல் ப்ரூவன். அது நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தி டயட், நான் இன்ஃப்ளமேட்டரி டயட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷன்
அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குது. இப்போ டாக்டர், இப்போ ஒரு பேரண்ட்ஸ்க்கு வந்து மூட்டு தேய்மானம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது அடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் ஆகுறது எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து பாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு? ஸோ மூட்டு தேய்மானம்ங்கிறது மல்டி ஃபேக்டோரியல். ஸோ மாடிஃபையபிள் காசஸ், நான் மாடிஃபையபிள் காசஸ்னு வச்சுக்கணும். நான் மாடிஃபையபிள்னா நான் சொன்னது நம்பர் 1 ஏஜ் தான். நம்ம பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு நரைச்ச முடி இருக்குன்னா நமக்கு நரைச்ச முடி வருமா? இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் கொஸ்டின் டு ஆன்சர். இட் டிபெண்ட்ஸ் ஆன் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இல்லையா? பட் இப்போ நம்ம பேரண்ட்ஸுக்கு மூட்டு தேய்மானம் இருக்குன்னா நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஆமாம், கொஞ்சம் அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் உண்டு. ஸோ நான் மாடிஃபையபிள் ஃபேக்டர்ஸில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஜ், ரெண்டாவது ஜெனட்டிக்ஸ். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஹிப் ஜாயிண்டில் இந்த மாதிரி ப்ரைமரி ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ்னு சொல்லுவோம். தேய்மானம் வயதாகிறதுனால வர்ற தேய்மானம் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் வெரி வெரி ரேர். ஓகே. வெஸ்டர்ன் பாப்புலேஷனில் ரொம்ப காமன். நமக்கு முழங்கால் மூட்டில் தான் தேய்மானம் வரும். வெஸ்டர்ன் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா முழங்கால்லையும் வரும், ஹிப் ஜாயிண்ட்லேயும் வரும். ஸோ அந்த மாதிரி ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், திஸ் இஸ் பியூர்லி ஜெனட்டிக் ஆர் ரேஷியல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டும் நான் மாடிஃபையபிள் ஃபேக்டர். ஸோ அதை பார்த்து நம்ம பயப்படணும்னு அவசியம் கிடையாது. முடி நரைக்கிறதுக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்கோ அந்த மாதிரி தான். இப்போ பேரண்ட்ஸுக்கு சீக்கிரம் முடி நரைச்சிச்சுன்னா நமக்கு நரைக்குமா? கிடையாது. மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் நம்ம எப்போவுமே கான்சென்ட்ரேட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி மெயின்டைனிங் ஹெல்த்தி வெயிட், பாடி வெயிட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம 5 கிலோஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறோம் நம்ம பாடி ஐடியல் பாடி வெயிட்டுக்கு அப்படின்னா வித் எவ்ரி ஸ்டெப் 5 கிலோஸ் மோர் ஆன் த நீ அப்படிங்கிறது தான் இது. ரெண்டாவது நம்ம ஆக்டிவிட்டீஸ், டயட்ரி ஹேபிட்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ். ஸோ இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டடி என்னென்னா, சீரீஸ் ஆஃப் பீப்புள் எடுத்து ஸ்டடி பண்ணாங்க. அதாவது டெய்லி ரன்னிங் பண்ணுறவங்க, கேஷுவலாக டெய்லி ஒரு எக்ஸசைஸ்க்கு ரன்னிங் பண்ணுறவங்க, ப்ரொஃபஷ்னலாக ரன்னிங் பண்ணுறவங்க, மூணாவது செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். ஸோ 3 குரூப்பில் பார்த்தோம்னா யாருக்கு பிற்காலத்தில் அதிகமாக மூட்டு தேய்மானம் வருது அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிப்போம், ஓடுறவங்களுக்கு நிறையா வரும் அப்படின்னு. அந்த மாதிரி இல்லை. ப்ரொஃபஷ்னலாக ஓடுறவங்களுக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருந்துச்சு, அதனால தேய்மானம் வந்துச்சு. ரெகுலராக எக்ஸசைஸ்க்கு ஓடுறவங்களுக்கும் செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலுக்கும் பார்த்தோம் அப்படின்னா செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருந்தவங்களுக்கு தான் அதிகமாக தேய்மானம் வந்துச்சு. ஸோ எக்ஸசைஸ் ஹேஸ் அ குட் ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட். ஸோ குட் ஈட்டிங் ஹேபிட்ஸ், குட் எக்ஸசைஸ், இது ரெண்டுமே பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம கையில் இருக்கிறது அதான் மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ நம்ம அதை தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இன்ஸ்டெட் ஆஃப் வரிங் அபவுட் நம்ம அப்பாவுக்கு இருந்துச்சு நமக்கு வந்துருமா அப்படின்னு. ஐ டோன்ட் திங்க் வி கேன் கண்ட்ரோல் தட். ஒரு சில ட்ரெயினர்ஸ் வந்து சொல்கிற விஷயம் என்னென்னா டாக்டர், இப்படி சில ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக பெயின் வரும், பெயின் வந்தால் மட்டும்தான் நீங்கள் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து மூட்டுக்கு சம்மந்தமான விஷயங்களில் கரெக்டாக இருக்கும்? ஒருவேளை அவங்க தவறாக பண்ணி அந்த பெயின் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்னென்ன மாதிரி டேஞ்சர்ஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்? மோஸ்ட்டாக இப்போ நம்ம எக்ஸசைஸ் புதுசாக பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த மசில் சோர்னஸ் வரும். ஸோ இப்போ நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தெர் வில் பி சம் சோர்னஸ் இந்த மசில் ஆஃப்டர் தட். அதையும் நம்ம பெயினையும் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸசைஸ் நல்லா பண்ணதுக்கப்புறம் தெர் வில் பி சம் மசில் சோர்னஸ். ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்காது. ஓகே, அதையும் பெயினையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஏதாவது தூக்கும்போது எனக்கு தோள்பட்டையில் வலி வருது அப்படின்னா தென் ஐ ஹாவ் டு ஸ்டாப். ஓகே, எனக்கு இந்த மசில் கொஞ்சம் சோர்வாக இருக்குது அப்படின்னா தட் ஜென்ரலி வில் இம்ப்ரூவ் வித் டைம். ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ரொஃபஷனல் ட்ரெயினர்ஸ் வில் டெஃபினெட்லி நோ த டிஃப்ரென்ஸ். ஸோ ட்ரெயினர்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு தே ஹவ் பீன் சீயிங் பீப்புள் ஹூ ஆர் டூயிங் எக்ஸசைசஸ் ரெகுலர்லி ஜஸ்ட் லைக் வி சி பேஷன்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் தே ஆர் ஏபிள் டு சே வலி வந்துச்சுன்னா அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க, நீங்கள் போய் ஒரு தடவை டாக்டரை பார்த்துட்டு வந்துடுங்களேன் அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. பட் ஜென்ரலி பெயினுக்கும் டிஸ்கம்ஃபர்ட்டுக்கும் ஆர் மசில் சோர்னஸ்க்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும். மசில் பெயின் வருது or pain இருக்குன்னா then we have to generally pay attention to it, get clarified with a therapist, physiotherapist or a doctor, and then அதுக்கப்புறம் திருப்பி போகிறது பெட்டருங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். மூட்டு தேய்மானம் வருது அப்படின்னா அதோட சிம்டம்ஸை நம்மளால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட முடியுமா டாக்டர்? கண்டிப்பாக. ஸோ மூட்டு தேய்மானம்ங்கிறது ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் தான். சிம்பிள் டு டயக்னோஸ். நான் சொல்லிட்டு இருந்தேன் சில ஆக்டிவிட்டீஸில் முட்டியில் ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி அப்படின்னு. ஜென்ரலாக மூட்டு தேய்மானம் வருது அப்படின்னா நமக்கு அந்த ஆக்டிவிட்டீஸில் தான் ஃபஸ்ட்டு வெளியில் தெரியும். கீழே உட்காந்து எந்திரிக்கும் போது பெயின் அதிகமாக இருக்கும். மாடிப்படி கொஞ்சம் நேரம் ஏறிட்டோம் அப்படின்னா பெயின் வர ஆரம்பிச்சுது அப்படின்னா ஜென்ரலி மூட்டு தேய்மானத்துக்கான ஏர்லி சைன்ஸ். கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா லெட்ஸ் சே ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் நடந்ததுக்கப்புறம் டாக்டர் முட்டி வலி வருது அப்படின்வாங்க. ஸோ பெயின் இஸ் த ப்ரிடாமினன்ட் சிம்டம். முட்டு வலி ஆக்டிவிட்டி ரிலேட்டட் நீ பெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சில ஆக்டிவிட்டிஸ் செஞ்சதுக்கப்புறம் நீ பெயின் வருது அப்படிங்கிறது தான் ப்ரைமரி. மோஸ்ட்டாக அது வந்துச்சு அப்படின்னா செக் பண்ணால் நிறைய பேருக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் மூட்டு தேய்மானம் வருதுங்கிறதுக்கு. அதுதான் ப்ரிடாமினன்ட் சிம்டம். சில பேருக்கு இந்த சத்தம், நான் சொன்னேன் இந்த ஜவ்வு தேஞ்சிட்டா அந்த ஸ்மூத்னஸ் போயிடும் அப்படின்னு. ஸோ கரகரப்பு ஏற்படும் ஜாயிண்டில். ஸோ அந்த கரகரப்பு சத்தமே நிறைய பேர் சொல்லுவாங்க, உட்காந்து என்ச்சா கரகரன்னு சவுண்டு கேட்குது அட்லீஸ்ட் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் நாளில் பண்ண முடியாமல் போயிடும். கீழே உட்கார முடியல டாக்டர், இப்போல்லாம் என்னால் மாடிப்படி ஏற முடியல டாக்டர். ஸோ இதெல்லாம் வெரி காமன் சிம்டம்ஸ் ஆஃப் நீ ஆர்த்ரைட்டிஸ். சில பேருக்கு ஒரு சில டைம் அக்யூட்டாக
திடீர்னு ஜாஸ்தி ஆகும், அப்போ வீக்கம் அந்த மாதிரி வரலாம். பட் ப்ரிடாமினன்ட்லி பெயின் ரிலேட்டட் டு ஆக்டிவிட்டிஸ். சில ஆக்டிவிட்டி பண்ணும்போது பெயின், கீழே உட்காந்து எந்திரிக்கும் போது, மாடிப்படி ஏறும்போது, நிறையா நடக்கும்போது பெயின் வந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் மூட்டு தேய்மானமாக தான் இருக்கும். ஸோ எத்தனையோ விஷயங்கள் பண்ணி பார்த்தா என்னோட மூட்டு வந்து சரியாகவே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் வருதா டாக்டர்? ஜென்ரலி அதான் நான் சொன்ன மாதிரி ஸ்டேஜஸ் தான். ஸோ அர்லி ஸ்டேஜ், மிடில் ஸ்டேஜில் எப்போ வந்துட்டு ஜவ்வு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிஞ்சுட்டு வரும். லெட்ஸே இனிஷியலாக ஒரு 100% இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 30% குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் 50% குறையும். அப்படின்னா 50% குறைஞ்சினா நாங்கள் மீடியம் ஸ்டேஜ் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேஜஸ்லலாம் சர்ஜரி ஜென்ரலாக தேவைப்படுறது கிடையாது. அவங்களோட ஃபங்க்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட மூட்டு தேய்மானத்தை ஸ்லோ டவுன் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட். ஜவ்வு சுத்தமாக தேஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல வந்துட்டு ஜவ்வு சுத்தமாக தேஞ்சு போயிடுச்சு, ஸோ போனும் முறாயுது அப்படின்னா சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிவியர் ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டேஜஸில் ஜென்ரலாக எதர் நம்ம கொஞ்சம் பெயின் மெடிசன் ஆக்டிவிட்டியை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு நிறைய பேர் இப்படி கொஞ்சம் ப்ரொலாங் பண்ணுவாங்க. பட் அல்டிமேட்லி இவங்களுக்குலாம் இப்போ ஒரு 5-10 மினிட்ஸ் மேலே நடந்தால் வலி வந்துடுது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்கன்னா ஜென்ரலாக நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் இவங்களுக்கு சொல்யூஷன். ஸோ மூட்டு தேய்மானம் இருக்குது, ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்ரே வைஸ் சிவியர் ஸ்டேஜில் இருக்குது, பட் எங்களுக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை டாக்டர், நான் நல்லா நடந்துட்டு இருக்கிறேன்னா ஜென்ரலாக அவங்கள ஓரளவுக்கு நீங்கள் ஃபங்க்ஷனலாக இருக்கிற வரைக்கும் நல்லா இருங்க, எப்போ முடியலன்னு சொல்கிறீங்களோ அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் ஜென்ரல் அட்வைஸ். ஸோ எக்ஸ்ரேல சிவியர் ஸ்டேஜாக ஜவ்வு ஃபுல்லாக தேஞ்சிருக்கணும், ப்ளஸ் இவங்களுக்கு அவங்களோட தினசரி வாழ்க்கை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் தான் இவங்களுக்கு சொல்யூஷன். இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டோட எந்த அளவுக்கு இன்டர்லிங்க் ஆயிருக்கு டாக்டர்? ஸோ ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே டெக்னாலஜி, பட் டோட்டலி டிஃப்ரெண்ட் சர்ஜரிஸ். ஸோ நீ ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ப்ராப்ளி இந்தியாவில் வந்துட்டு மச் மோர் காமன். நான் சொன்ன மாதிரி ஹிப் ஆர்த்ரைட்டிஸ் நம்மளதில் ரொம்ப காமன் இல்லை, நீ ஆர்த்ரைட்டிஸ்ங்கிறது ரொம்ப காமன். ஸோ நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது லெட்ஸே ஒரு 6 நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் ஒரு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம் நாங்கள். ஓகே. ஸோ ஐ மீன் அந்த ரேஷியோவில் தான் இருக்கும். ஸோ நீ ஆர்த்ரைட்டிஸ் மோர் காமன், ஹிப்பில் ப்ராப்ளம்ஸ் வர்றது லெஸ் காமன். பட் ரெண்டுமே அதே மாதிரி டெக்னாலஜி தான். ரெண்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா மெட்டல் அகெயின்ஸ்ட் பிளாஸ்டிக் மூவ்மெண்ட் தான் கொண்டு வரும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு சைடு மெட்டல் இருக்கும், இன்னொரு சைடு பிளாஸ்டிக் இருக்கும். ஸோ நம்ம ஜவ்வை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறது ரெண்டுத்துக்கும் காமன், அண்ட் ரெண்டும் பேரலாக தான் வளர்ந்தது. ஸோ இப்போ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 இயர்ஸாக தான் இந்த ரெண்டு சர்ஜரியும் இருக்குது. மேலை நாடுகளில் அரௌண்ட் 1970s தான் ரொம்ப பாப்புலரைஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் உலகம் பூரா பரவுன சர்ஜரிஸ் தான். இப்போல்லாம் பார்த்தோன்னா இந்தியாவிலே பர் இயர் மோர் தென் 3 to 4 lakh ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் நடக்குது. ஹிப்பு பார்த்தீங்கன்னா ப்ரைமரிலி தேய்மானம் நடக்கிறது ரேர், பட் இந்தியன் பாப்புலேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஏவிஎன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், அதாவது இந்த ஹிப் ஜாயிண்ட்டோட பால் பகுதிக்கு பிளட் சப்ளை கம்மியாகிடுறது, இதுக்கு பேர் ஏவிஎன் அப்படின்னு சொல்லுவோம், ஏவாஸ்குலர் நெக்ரோசிஸ்னு. அது காமன். ரெண்டாவது வயதானவர்களில் இந்த ஹிப் ஜாயிண்டில் ஃப்ராக்சர் ஆகிறது காமன். ஸோ ஒரு சில டைம் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, அது வந்துட்டு ஃப்ராக்சர் அதாவது திருப்பி சேர்ற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சில ஃப்ராக்சர் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹிப் ஜாயிண்ட் ஃப்ராக்சர்ஸ்க்கும் நிறையா இந்த ஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ ஹிப் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ப்ரைமரி இந்தியாவில் பண்ணும்போது இந்த ஏவிஎன் ப்ராப்ளம் ஆர் ஹிப் ஃப்ராக்சர்ஸ் இது ரெண்டுக்கு தான் காமனாக பண்ணுறது. சில டைம் முடக்குவாதத்துக்கு பண்ணுவோம். ஸோ ரெண்டுமே ரிலேட்டட் டெக்னாலஜி சேம் தான், பட் சர்ஜரிஸ் வந்துட்டு வேறு மாதிரி. அண்ட் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை நீ ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும், இந்த ஏஜில் தான் வந்துட்டு பண்ணணும் அப்படி ஏதாவது இருக்கா? இந்த ஏஜுக்கு மேலே இருக்கவங்க தான் பண்ணணும் அப்படின்னு ஒன்றும் ரூல்னு கிடையாது. லெட்ஸே இப்போ நான் என்னோட யங்கஸ்ட் பேஷண்ட் நான் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா 17 years old. ஓகே, ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட். ஓல்டஸ்ட் பேஷண்ட்னு பார்த்தீங்கன்னா 96 years old. ஸோ வைட் ரேஞ்ச், பட் 90% ஆஃப் மூட்டு தேய்மானத்துக்குன்னு பண்ணுற நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 55 to 80 years ஏஜில் தான் இருப்பாங்க. மூட்டு ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டில் சொன்ன மெட்டல் அண்ட் பிளாஸ்டிக் வச்சு பண்ணுறோம், அதுக்குன்னு ஒரு லைஃப் உண்டு. 20 years பண்ணுறோன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு லாஸ்ட் என்டையர் லைஃப். ஆவரேஜ் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்தோன்னா இட் லாஸ்ட் 20 to 25 years. ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிட்டத்தட்ட அதே ரேஞ்ச் தான். 20 to 25 years இஸ் அ வெரி குட் லாஞ்சிவிட்டி ஃபார் அன் ஆப்ரேஷன் இன் ஜென்ரல். இன்னைக்கு 100 பேருக்கு பண்ணியிருக்கோம், 20 வருஷம் கழித்து பார்த்தோன்னா அதில் ஒரு 8 பேருக்கு தான் திருப்பி ரீசர்ஜரி பண்ணுற மாதிரி இருந்திருக்கும் பை 20 years. ஸோ அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன்ஸ் தான், பட் ஃபுல் லைஃப் நீடிக்கிறது இல்லை. அதனால் என்ன பண்ணுவோம்னா யங்கர் பீப்புளில் பண்ணும்போது வில் பி செலக்டிவ். நான் அவங்களுக்கு லெட்ஸே 20 பண்ணுறோம் அப்படின்னா திருப்பி 40 ஒரு தடவை பண்ணி, அதுக்கப்புறம் 60, 65 ஒரு தடவை பண்ணி, அந்த மாதிரி தே மைட் ரிக்வயர் மல்டிபிள் சர்ஜரிஸ்ங்கிறது தே ஹேவ் டு நோ. ஸோ நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி ஜஸ்ட் எக்ஸ்ரேல தேய்மானம் இருக்குது அப்படின்னு பண்ணுறதுல அவங்களோட தினசரி வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்னா அந்த டைமில் இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவருக்கு வந்துட்டு ஹிப் ஜாயிண்டில் தேய்மானம் வந்துருச்சு, அவரால் காலேஜுக்கு அதனால் போக முடியல, அவரோட டெய்லி எஜுகேஷன் பாதிக்கப்படுதுன்னா தெர் இஸ் நோ பாயிண்ட் போஸ்ட்போனிங்.
அவர் ஸ்கூல்லேயே இருக்கிறாங்க, ஸ்கூலில் ஹிப் ஜாயிண்ட் போயிடுச்சு, அவங்களால ஸ்கூலுக்கு போக முடியல, அந்த சோஷியல் லைஃப் அவங்களால பண்ண முடியல, அவங்களோட எஜுகேஷன் பேசிக் பாதிக்கப்படுது அப்படின்னா 17 இயர்ஸ்லேயும் பண்ணும். பட் ப்ரிஃபரபிள் லெட்ஸே ஓல்டர் த பெட்டர் அப்படிங்கிறது தான். ஏன்னா 1 சர்ஜரியாக முடியணும் அப்படிங்கிறது எங்களோட நோக்கம். இப்போ ஒரு 60 இயர் ஓல்டில் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரலி இட்ஸ் அ லைஃப் டைம் சொல்யூஷன். 20 இயர்ஸில் பண்ணும்போது ஜென்ரலி இட் இஸ் நாட் அ லைஃப் டைம் சொல்யூஷன். அவங்களுக்கு ஃபர்தர் சர்ஜரிஸ் தேவைப்படுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தே ஆல்சோ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், வி ஆல்சோ ஹேவ் டு டெல் தெம். பட் அவங்களோட டெய்லி வாழ்க்கை இப்போயே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதே ஹிப் ஜாயிண்ட் வச்சு நீங்கள் 40 வயசு வரைக்கும் தள்ளுங்கிறது ஐ திங்க் தட் இஸ் ஒன்றும் லாஜிக் கிடையாது. இப்போ நீங்கள் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 2 விதங்களாக எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. ஒன்று வந்து 17 இயர்ஸில் ஒரு ஆப்ரேஷன் நீங்கள் சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி 96ல் பண்ணியிருந்தீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த 2 இதுக்கு டிஃப்ரென்ஷியேஷனாக பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் சர்ஜரின்னு பார்க்கும்போது 96க்கு இது ஒர்த் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, 17க்கு மேபி நம்ம வந்து ஃபர்தராக ஒரு சில சர்ஜரிஸ் அண்டர்கோ பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லியிருந்தேன். இவங்க 2 பேரும் வந்ததற்கான காரணங்கள் என்னென்ன டாக்டர்? ஸோ இந்த 17 இயர் ஓல்டு அஃப்கோர்ஸ் இந்த முடக்குவாதத்தில் தான் இந்த மாதிரி வருவாங்க. ஸோ முடக்குவாதத்தில் வந்துட்டு கொஞ்சம் இந்த சைல்ட்ஹுட்லேயே ஆரம்பிக்கிற முடக்குவாதம் இருக்குது. ஸோ அது ஜூவனைல் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சின்ன வயசுலேயே முடக்குவாதம் ஆரம்பிச்சிருக்கோம். பை 17 இயர்ஸ் வந்துட்டு அவர் வீல் சேரில் தான் வந்தார். ஸோ ஒரு ஸ்கூல் முடிச்சிருக்கிறாரு, காலேஜுக்கு போகணும், ஆனால் வீல் சேரில் இருக்கிறார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வி ஹாவ் டு டூ. ஸோ முடக்குவாதம் ஒரு ஒன் ஆஃப் த காசஸ். அர்லி சர்ஜரி, இந்த மாதிரி சின்ன வயசுலேயே சர்ஜரி ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முடக்குவாதம் ஒரு காரணம். 96ல் பார்த்தோன்னா ஜென்ரலி அதான் நான் சொன்ன மாதிரி ஹிப் ஃப்ராக்சர். ஸோ அவர் ஃப்ராக்சர் ஆகி வந்தார், அதுக்காக ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ அவங்க ஹிப் ஃப்ராக்சருக்கு நம்ம சர்ஜரி பண்ணி அவங்கள நடக்க வைக்கலன்னா அவங்க ஒரு 2 மாதம் 3 மாதம் படுத்த படுக்கையாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் 2 மாதம் 3 மாதம் படுத்த படுக்கையாக அந்த ஏஜில் வச்சோன்னா தே ஜென்ரலி ஹேவ் வெரி டிஃபிகல்ட் பீரியட். ஏன்னா பெட் சோர் வந்துடும், லங் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ 96லேயும் வி அண்டர்டேக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிஸ் எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் த ஃப்ராக்சர். ஸோ மோஸ்ட்லி இவங்களுக்குலாம் போன் வீக் ஆகிடும், ஸோ அதனால் உடையும், அதுக்காக வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆகும். இந்த ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா டாக்டர்? ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது? என்னென்ன மாதிரி டெக்னாலஜிஸ் வந்திருக்கு? நான் உங்களுக்கு சொல்லிட்டு அந்த மாதிரி ஜென்ரலாக ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட், நீ ரீப்ளேஸ்மெண்ட்க்கு 20-25 இயர்ஸ் லாஞ்சிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ இதில் சர்ஜன்ஸ் என்ன கோல் ரீச் பண்ணுறோம் அப்படின்னா அந்த காம்பனண்ட்டோட பொசிஷனிங் கரெக்டாக வைக்கணும் அப்படிங்கிறது எங்களோட ஆல்வேஸ் கோல். ஸோ காம்பனண்ட் பொசிஷன் நல்லா வச்சோம், எக்ஸ்ரேல கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னா இது நீண்ட நாள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது தான் பேசிக்ஸ். இப்போ நம்ம கண்ணால் பார்த்து பண்ணும்போது அதில் ஒரு ஹியூமன் எரர் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. 100 கேஸ் பண்ணுறோன்னா எவ்வளோ பிரமாதமான சர்ஜனாக இருந்தாலும் ஒரு 90 கேசஸில் நம்ம எக்ஸாக்டாக என்ன எய்ம் பண்ணுறோமோ அதை வச்சிட முடியும். ஒரு 10 கேசஸில் ஃபியூ டிகிரிஸ் அப் அண்ட் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை சரிப்படுத்துறதுக்கு இப்போ ரொபாட்டிக் டெக்னாலஜி இருக்குது. ஸோ போத் ஹிப் அண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ரெண்டுத்துக்குமே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ப்ளஸ்ஸாக ரொபாட்டிக் டெக்னாலஜியை நம்ம இங்கே சென்னையில் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ ரொபாட்டிக் டெக்னாலஜியில் மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்ம என்ன பொசிஷனில் வைக்கணும்னு பிளான் பண்ணுறோமோ அதே பொசிஷனில் ரொபாட்னால நமக்கு செட் பண்ணி கொடுக்கும். பர்ஃபெக்டாக வச்சிடலாம். பர்ஃபெக்டாக 99% அக்யூரசி அப்படின்னு சொல்லுவோம், 100% கிடையாது. ஸோ ஹியூமன் எரர் அரௌண்ட் ஒரு 90% நம்ம அக்யூரேட்டாக வைக்க முடியும்னா ரோபோட் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 99% அக்யூரேட்டாக வைக்க முடியும். ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது டாக்டர்? ஸோ அதான் நான் பேஷண்ட்ஸில் சொல்கிறது வந்துட்டு ஜென்ரலி மெட்டீரியல் அதே தான், பட் டெக்னாலஜி வந்துட்டு என்னை கரெக்டாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற டெக்னாலஜி ஒரு 10% அடிஷ்னல் பெனிஃபிட் டெக்னாலஜியில் இதில் உண்டு அப்படிங்கிறது தான் நான் பேஷண்ட்ஸ்கிட்ட காமனாக சொல்கிறது. ஸோ அந்த 10%ங்கிறது மேபி வெரி சிக்னிஃபிகண்ட் எஸ்பெஷலி இன் யங்கர் பேஷண்ட்ஸ். ஸோ இப்போ நான் ஒரு 95ல் பண்ணுறேன் அப்படின்னா ஈவன் it probably doesn't make a huge difference. பட் நான் 20ல் பண்ணும்போது the more accurately I position, the more I am happier. ஸோ அண்ட் பேஷண்ட்ஸுக்கு லாங்கராக அந்த ஜாயிண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது தான் அந்த டெக்னாலஜியோட மெயின் அட்வான்டேஜ். இப்போ ரொபாட்டிக் டெக்னாலஜி இப்போ சென்னையில் நிறைய இடத்துல வந்துருச்சு. நாங்கள் ஆரம்பித்தப்போ இங்கே ஒன்றுமே கிடையாது. இப்போ அது லாட் ஆஃப் பிளேசஸ் ஆஃபரிங். ஸோ ஆஸ் அ டெக்னாலஜி இட் ஹஸ் பிகம் குவைட் ப்ரிவலண்ட். ஈவன் நம்ம சென்னையில் ஆல் மெட்ரோ சிட்டிஸ் ஆர் ஈவன் மேஜர் சிட்டிஸ் எல்லாத்துலேயுமே இப்போ ரொபாட்டிக் டெக்னாலஜி ஹஸ் கம் அப் இன் அ பிக் வே இன் இந்தியா ஓவர் த லாஸ்ட் 5 இயர்ஸ். டேக்கிங் த ஏஜ் இன்டு கன்சர்ன் டாக்டர், மேபி அந்த சர்ஜரி பண்ணுற டைமில் ஏஜ்னால ஏதாவது சேலஞ்சஸ் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ 2 எக்ஸ்ட்ரா நான் சொன்ன ஸ்வீட் ஸ்பாட் வந்துட்டு ப்ராப்ளி எங்கள் இதில் 55 to 80 தான். அவங்களுக்கு தான் நாங்கள் காமனாக சர்ஜரிஸ் பண்ணுறது. ஸோ யங்கர் பேஷண்ட்டில் சொல்லும்போது எவ்ரி என்னது மிஸ்டேக் மைட் பி வெரி காஸ்ட்லி. ஸோ வி ஹாவ் டு பி ரியலி அக்யூரேட். அதுதான் வந்துட்டு யங்கர் ஏஜில் எங்களோட மெயின் இது.
ப்ளஸ் யங்கர் ஏஜில் இந்த முடக்குவாதம் ஆர் இந்த கஞ்சனைட்டல் ப்ராப்ளம்ஸ் சொல்லுவோம், பிறக்கும் போதே வர்ற ஒரு சில டைம் ஹிப்டிக்ஸ், தீஸ் ஆர் ஆல் ஜென்ரலி மோர் டெக்னிக்கலி சேலஞ்சிங். ஆப்போசிட் எண்ட் நம்ம 75-80க்கு மேலே பண்ணும்போது அவங்களுக்கு போன்ஸ் வீக்காக இருக்கும் அண்ட் அவங்களோட ஜென்ரல் ஹெல்த் வில் நாட் பி த சேம் as somebody who is 65. 65க்கும் 85க்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் உண்டுங்க. ஸோ 85ல பண்ணும்போது வி ஹேவ் டு பி அந்த அனஸ்தீசியா எல்லாத்துலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணோம். எனி மெடிசன் ஏதாவது கொஞ்சம் சைடு எஃபெக்ட் வந்துச்சுன்னா கூட தே வில் பிகம் பயங்கர லோ ஆகிடுவாங்க. ஸோ அவங்கள வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் தேர் ஓவரால் மேனேஜ்மெண்ட் 80ல பண்ணும்போது. போன்ஸையும் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம், அவங்களோட ஃபிசியாலஜியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம். ஸோ அதனால தான் ஒரு சில பேர் நாங்கள் 70ல இருக்கோம், 75ல இருக்கிறோம் டாக்டர், நாங்கள் இப்படியே இன்னொரு 5 வருஷம் தள்ளிட, ஆல்ரெடி இப்போ நிறைய வழியில் தான் இருக்கிறோம், பட் இன்னொரு 5 வருஷம் தள்ளிட்டா நாங்கள் அப்படியே மேனேஜ் பண்ணிவிடுவோமே டாக்டர் அப்படிங்குவாங்க. ஸோ நான் 60ல சொல்லும்போது சொல்லுவேன், ஓகே நீங்கள் 2-3 இயர்ஸ் நீங்கள் தள்ளி போடுறீங்க நீ ரீப்ளேஸ்மெண்ட்னா இட் ப்ராப்ளி டசன்ட் மேக் டூ மச் ஆஃப் டிஃப்ரென்ஸ். நீங்கள் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் கழிச்சும் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் 75 இருக்கிறீங்க, இன்னும் 2-3 இயர்ஸ் கழிச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா இட் மைட் பி மோர் டிஃபிகல்ட் when you are 78-80 அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டை சொல்லுவோம். பட் சம் பேஷண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு சர்ஜரி வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னா அவங்கள அந்த மாதிரியான கேசஸ்க்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்க? மைல்டு டு மீடியம் ஸ்டேஜஸ் வரைக்கும் we can manage. நோ ஜென்ரலி சர்ஜரி தேவையில்லை. இதுக்கு வந்துட்டு மைல்டு அண்ட் மீடியம் ஸ்டேஜஸில் எக்ஸசைசஸ், வெயிட் ரிடக்ஷன், ப்ராப்பர் டயட், இதெல்லாம் தவிர கொஞ்சம் பிரேசஸ்ன்னு இருக்குது, இந்த நீல வந்துட்டு போடுற மாதிரி பெல்ட்ஸ், ஸோ அது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீல போடுற இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க பெயின் மேனேஜ் பண்ணலாம். அவங்களோட அந்த முட்டியோட லாஞ்சிவிட்டியும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. முக்கியமாக இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் ஒன்று காமன்லி யூஸ்ட் ஆகிடுச்சு. அண்ட் அகைன் இதுக்கான ரோலும் இருக்குது. சிவியர் ஸ்டேஜஸில் இட் டசன்ட் ஒர்க். மைல்டு டு மீடியம் ஸ்டேஜஸில் கொஞ்சம் இருக்கிற ஜவ்வுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுக்குற மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மெயின்லி பெயின் ரிலீஃப், ஃபிசியோதெரப்பி, ப்ராப்பர் எக்ஸசைஸ், இதை வச்சு நம்ம சிவியர் ஸ்டேஜ் வரைக்கும் மேனேஜ் பண்ணிடலாங்க. சிவியர் ஸ்டேஜ் வந்துருச்சு அப்படின்னா நிறைய பேர் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுக்கு சர்ஜரி வேண்டாம், வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஃபுல் ரவுண்ட் அடிச்சுட்டு தான் திருப்பி சர்ஜரிக்கு வருவாங்க. ஸோ தே வில் கோ மல்டிபிள் ட்ரீட்மெண்ட்ஸ், இங்கேருந்து அந்த ஊருக்கு போகிறேன், அந்த ஊரில் அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு எல்லாம் சுற்றிட்டு தே வில் கம் பேக். ஏன்னா சிவியர் ஆர்த்தரைட்டிஸில் தெர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட் தட் இஸ் கோயிங் டு கியூர் தட் டிசீஸ். இப்போ தெர் இஸ் நோ ப்ராப்ளம் வித் எனி மசாஜ், அக்யூபங்க்சர், இதெல்லாம் பண்ணலாம், நாங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றது சொல்கிறது கிடையாது. பட் அதோட ரோல் என்னன்னு நம்ம புரிஞ்சுட்டு பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது தான். ஸோ அதெல்லாம் பண்ணும்போது யூ வில் ஹேவ் சம் டெம்பரரி ரிலீஃப் விச் இஸ் ஓகே. அந்த டைமில் உங்களுக்கு டெம்பரரி ரிலீஃப் இருக்குது, லெட்ஸ் சே யூ ஹேவ் 3 months 6 months ரிலீஃப் அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட், யூ கேன் டேக் ஆல் தட். பட் சிவியர் ஸ்டேஜில் ஜவ்வு சுத்தமாக தேஞ்சு போனதுக்கப்புறம் தெர் இஸ் நோ க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் அதர் தேன் சர்ஜரி அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். ஜவ்வு சுத்தமாக தேஞ்சு போயிடுச்சு, நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா யூ கேன் மேனேஜ் வித் ஆல் தீஸ் திங்ஸ் ஃபார் சம் மோர் டைம், பட் தெர் இஸ் நோ க்யூர். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்தால் சர்ஜரி தான் ஜென்ரலி ஆக்ட்ஸ் அஸ் அ க்யூர் ஃபார் அ லாங் டேர்ம். அண்ட் டாக்டர், இப்போ இருக்க ஜென்ரேஷனில் மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு ஐடி ஜாப்ஸ் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க உட்காந்துட்டு ஒரே பொசிஷனில் தான் வந்துட்டு ஒரு 2 hours 3 hours வந்துட்டு சிட் பண்ணி உட்காராங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நீலியோ இல்லை ஹிப்லேயோ வந்துட்டு இதனால ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கா? ஸோ நான் சொன்ன மாதிரி செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இட் செல்ஃப் மூட்டு தேய்மானத்தை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ செடென்ட்ரி உட்காந்துட்டே இருக்கிறதுனால ஜென்ரலாக உட்காந்து ஒரு அவரேஜ் இப்போது எவ்ரிபடி இஸ் சிட்டிங் 8 hours 9 hours a day. ஸோ உட்காந்துட்டு இருக்கிறப்போ இன்பிட்வீன் பிரேக்ஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறது எங்களோட காமன் ரெக்கமெண்டேஷன். இன்பிட்வீன் நீங்கள் மசில் ஸ்ட்ரெச் அவுட் பண்ணோம். ஸோ கண்டினியூஸாக உட்காராமல் ஆன் அண்ட் ஆஃப் நீங்கள் பண்ணோம். பட் அவுட் சைட் த ஆஃபீஸ், யூஆர் அவுட் சைட் யுவர் ஒர்க், நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் அட்வைசரி. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வெயிட் மெயின்டைன் பண்ணுங்கள். உட்காந்து ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறதுல மோர் காமன் பேக் ப்ராப்ளம்ஸ். ஸோ ரொம்ப நேரம் உட்காந்துருக்குறாங்க, எஸ்பெஷலி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஸ்டைலில் வந்துட்டு இப்போ கவுச்சு, பெட்டு இதிலெல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா தே ஆர் மோர் லைக்லி டு ரன் இன் டு பேக் அண்ட் நெக் ப்ராப்ளம்ஸ். ஸோ பேக் வந்துட்டு போஸ்டர் சரியா இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு வலி வர ஆரம்பிச்சிடும், கழுத்து வலி வரும், கழுத்துலேருந்து கைக்கு வலி வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் பேக் அண்ட் நெக் ப்ராப்ளம்ஸ் ஆர் மோர் காமன் தேன் ஹிப் ஆர் நீ ப்ராப்ளம்ஸ். இந்த மாதிரி உட்காந்தே தப்பான பொசிஷனில் உட்கார்றதுனால. ஸோ ப்ராப்பர் போஸ்டருங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ 8 hours உட்காந்திங்கனாலும் ப்ராப்பர் போஸ்டரில் உட்காரணும். அண்ட் டாக்டர், இப்போ இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு கால் வலி இருக்குது அப்படின்னா சடனாக நான் ஒரு காமன் பீப்புள் என்ன பண்ணுவேன், ஏதாவது மார்க்கெட்டில் போய் ஸ்ப்ரேஸ் வாங்கிட்டு வருவேன், ஏதாவது ஆயின்மெண்ட் வாங்கிட்டு வருவேன். பட் அதனால அதுக்கான தீர்வு வந்துட்டு கிடைக்குமா, இல்லை அந்த பேண்ட் எல்லாம் போடுவோம் இல்லை?
ஸோ அதனால அந்த பெயின் போயிடுமா அப்படின்ட்டு கேட்குறேன். டெம்பரரி பெயின் ஜென்ரலி இப்போ இன்றைக்கி எனக்கு காலையிலேருந்து கால் வலி இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் எல்லாத்துக்குமே யூ டோன்ட் நீட் டு கோ டு அ டாக்டர். மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்போ லெட்ஸே ஏதாவது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க வலிக்குதுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் அண்ட் ஐஸ் இதுதான் நாங்கள் காமனாக ரெக்கமெண்ட் பண்ணுறது. எந்த ஆக்டிவிட்டியில் வந்துட்டு உங்களுக்கு அந்த பெயின் இன்க்ரீஸ் ஆச்சோ அந்த ஆக்டிவிட்டி அவாய்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. அந்த எந்த பார்ட் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கோ அந்த பார்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுங்க. ஐஸ் வைக்கலாம். ஐஸை வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அந்த இடத்துக்கு வந்துட்டு கூலிங் எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் அந்த ஸ்வெல்லிங்கை கம்மி பண்ணும், இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் அண்ட் டாபிக்கல் ஸ்ப்ரேஸ், இந்த தைலம் தடவுறது ஆர் இந்த ஜெல் தடவுறது இதெல்லாம் காமன்லி அக்செப்டட் ப்ராக்டிசஸ். பெயின் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னா தென் அகெயின் யூ ஷுட் கோ டு அ டாக்டர். லெட்ஸ் சே பெயின் தட் இஸ் ஒரு 2 வாரத்துக்கு மேலேயும் தொடர்ந்து பெயின் இருக்குது அப்படின்னா ஐ திங்க் யூ ஷுட் கோ டு அ டாக்டர் அண்ட் சி. நீ காலையில் தான் வலி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் சாயந்தரம் ஒரு டாக்டர் பார்வலி அடுத்த நாள் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்குள்ளே நிறைய பேருக்கு போயிடும். ஸோ நாட் எவ்ரி பெயின் ஐ வுட் சே நீங்கள் போய் டாக்டர் உடனே பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. மைல்டு பெயின் இன்னைக்கு காலையில் இருக்குது, ஈவினிங் வரைக்கும் பார்க்குறீங்க, ஐஸ் வைக்கிறீங்க, குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா ஜென்ரலி இட் வில் கோ. குறையாகாமல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது அப்படின்னா ஜென்ரலி யூ ஷுட் சீக் மெடிக்கல் அட்டென்ஷன். அண்ட் இட் இஸ் ப்ரொலாங்ட், ஒரு 2 வாரத்துக்கு மேலே வந்துட்டு ஒரு கிரானிக் லோ கிரேட் பெயின் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அகெயின் யூ ஷுட் சீக் ஒரு டாக்டரை பார்த்துறது பெட்டர். ஓகே டாக்டர். இஸ் தேர் எனி ஸ்பெசிஃபிக் க்ரைட்டீரியா ஆஃப் பீப்புள் வந்து இந்த ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் நீ ரீப்ளேஸ்மெண்ட்குள்ளே போக முடியாது, இதை பண்ண முடியாது அப்படிங்கிற க்ரைட்டீரியா ஆஃப் பீப்புள் இருக்காங்களா டாக்டர்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க சர்ஜரினாலே பயப்படுவாங்க. யூஸ்வலாகவே எல்லாரும் பயப்படக்கூடியது தான். பட் நம்ம வந்து ஒரு சர்ஜரி அப்படின்னு பார்க்கும்போது அது சீக்கிரம் காயம் ஆறுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டவுட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் வந்து ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிக்கு போகலாம், யாருக்கெல்லாம் போக முடியாது? ஸோ இப்போ அப்படி பார்த்தோம்னா நாங்கள் பண்ணுற நீ ரீப்ளேஸ்மெண்ட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 50% டயபெட்டிக்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ டயபெட்டிக்ஸில் வந்துட்டு டயபெட்டிஸ் கண்ட்ரோலில் இருக்கணும், அவ்வளோதான். சுகர் கண்ட்ரோலில் இருந்து அவங்களோட அந்த HbA1cன்னு ஒரு 3 மாதத்துக்கு ஆவரேஜ் பார்க்குறதுக்கு இருக்குது. அதுவும் அதுக்கப்புறம் டெய்லி சுகர்ஸும் கண்ட்ரோலில் இருந்தால் தெர் இஸ் நோ ப்ராப்ளம். கண்ட்ரோல் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டோம். சுகர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 months எடுத்து சுகர் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதுல தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஸோ சுகர் இருக்கிறவங்கள சர்ஜரி பண்ணிக்கூடாது அப்படிங்கிறது தெர் இஸ் நோ. சுகர் கண்ட்ரோலாக இருந்தால் தே கேன் கோ ஃபார் சர்ஜரி. சுகர் அன்கண்ட்ரோல்டாக இருக்குது அப்படின்னா எலக்டிவ் சர்ஜரி, இதெல்லாம் பிளான்டு சர்ஜரிஸ். ஸோ மூட்டு தேய்மானம்ங்கிறது மந்த்ஸ் இயர்ஸில் வர்றது. ஸோ பிளான் பண்ணி சர்ஜரி பண்ணுறப்போ சுகரை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சர்ஜரி பண்ணுறோம், அவ்வளோதான். அதர் தென் தட் எவ்ரி இண்டிவிஜுவல் கேஸ் நம்ம ரிஸ்க் வர்சஸ் பெனிஃபிட் தான் பார்க்குறோம். ஸோ இப்போ நான் சொன்னேன் 96 அப்படின்னு 96 ஹிப் ஃப்ராக்சரோடு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ 96 மூட்டு தேய்மானம் இருக்குது, என்னால் ஒரு 10 நிமிஷம் நடந்தால் வலி வருதுன்னா தென் வி வுட் ரீகன்சிடர். ஓகே ஸோ போத் ஆர் 96 தான், பட் 2 பேருக்கும் வேறு ஒரு கண்டிஷன். இவர் படுத்த படுக்கையாக இருக்காரு அப்படின்றப்போ பண்ணுவோம். இப்போ 5 minutes நடந்தால் வலி வருது அப்படின்னா ஓகே நீங்கள் வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்கோங்களேன். 96 த ரிஸ்க் ஆர் ஹையர் அப்படின்றது தான் யோசிப்போம். ஸோ வேறு எதுவும் முடியல அப்படின்னா லாஸ்ட் ரிசார்ட்டாக வில் கோ ஃபார் நீ. ஸோ எவ்ரி கேஸ் ரிஸ்க் வர்சஸ் பெனிஃபிட் ரேஷியோ பார்க்கணும். பெனிஃபிட் அதிகமாக இருக்கும் அப்படின்னா பண்ண வேண்டியதா, ரிஸ்க் அதிகமாக இருக்கும்னா தென் வி ஹேவ் டு ஹோல்ட் ஆஃப். த லாஸ்ட் ஒன் கொஸ்டின் டாக்டர், லைக் இந்த ஹிப் அண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவங்க தன்னோட யூஸ்வலான ஆக்டிவிட்டீஸை அவங்களால வந்து பண்ண முடியுமா? அவங்களால யூஸ்வலாக அவங்க பண்ணிட்டு இருந்த ஆக்டிவிட்டீஸை அவங்களால என்கேஜ் பண்ணி பண்ண முடியுமா டாக்டர்? ஸோ ஜென்ரலாக அவங்க நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்த ஆக்டிவிட்டீஸை விட மச் பெட்டராக ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ணுறோம். லெட்ஸ் சே நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் 5-10 minutes நடந்தாலே வலி வருதுன்னு சொல்கிறவங்களுக்கு தான் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் தே ஆர் ஏபிள் டு வாக் பை அவங்களோட ரிகவரி பீரியட் ஜென்ரலாக ஒரு ஃபியூ months முடிஞ்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் நீ ரீப்ளேஸ்மெண்ட் பேஷண்ட்ஸ் அவங்க தான் ஆவரேஜ் ஏஜ் 16 வச்சுக்கோங்களேன். they will be able to walk around 30 to 45 minutes. ஒரு 2 மாடி ஏற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக ஏற அளவுக்கு இருப்பாங்க. இதுதான் நம்ம ஜென்ரலாக எதிர்பார்க்குறது. அண்ட் முதல்ல அந்த மூட்டு தேய்மானம் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருக்கிறப்ப அவங்களால ஜென்ரலாக கீழே உட்கார்ற எபிலிட்டி போயிருக்கும். ஸோ சப்ளாங்கால் போட்டு உட்கார்றது, இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்டில் உட்கார்றதுங்கிறது ஜென்ரலி டிஃபிகல்ட் ஆஃப்டர் நீ ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி. சில பேர்னால முடியும், சில டெக்னிக், சில கண்டிஷன்ஸ் ஐசோலேட்டடாக நம்ம பார்க்கலாம். பட் ஓவரால் சப்ளாங்கால் போட்டு உட்கார்றது, இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்டில் உட்கார்றதுங்கிறது ஜென்ரலாக அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பட் ஜென்ரலாக ஒரு ஆவரேஜ் 60-year-old எவ்வளோ நடப்பாங்களோ அந்த அளவுக்கு டெஃபினட்டாக நடக்கக்கூடும் அப்படின்றது தான். 30 to 45 minutesங்கிறது ஜென்ரலி குட் வாக்கிங் எபிலிட்டி ஃபார் அ 60-year-old. அதுதான் டார்கெட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னைக்கு நாங்கள் கேட்ட ஹிப் அண்ட் நீ ரீப்ளேஸ்மெண்ட் சம்மந்தமான எல்லா கேள்விகளுக்கும் எங்களுக்கு சரியான விடை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். பை.